இயற்கையாக தான் முன்வைச்சு வருவேன். ஏன்னா 10வது முடிச்ச பிறகு 11 12 அதுக்குமே அவங்க தயாராகிறாங்களா, 11 12 அவங்க எப்படி எந்த துறை அதில் ஒரு பிரிவு இல்லை ஏபிசி, அதை வந்து சுதந்திரமான மனநிலையில் மாணவர்கள் அதுக்குள்ளே போகிறாங்களா, அதில் ஆசிரியர் இடையீடு, பெற்றோர் இடையீடு, சமூக இடையீடு, பெருசாக பொருளாதார இடையீடு. படிப்பு வந்து பொருளாதாரத்தோட கணிந்து இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஒரு பெரிய அரசியல் தான் இந்த காலம். நம்ம வசந்தவாசல் பேசுகிறவங்க எல்லாமே ரொம்ப சாதாரணமாக தெரியுது. ஆனால் பேசுவது எல்லாமே பெரிய அரசியல் கட்டுடைப்புகளை பேசுகிற ஒரு காலமாக தான் நம்ம எடுத்துக்கிற அரசியல். அந்த சுதந்திரத்தன்மை அவர்களுக்கு வருவதற்கு எது தடையாக இருக்குது அப்படின்ற ஆசிரியர்கள் பெற்றோர்களுடைய கருத்து. அந்த கருத்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பொருளாதாரத்தோட தான் கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க படிப்பை. அப்படி தான் இன்னைக்கு டிகாம்லாம் ரொம்ப நிறைவு. அதுக்கு பிறகு டிஎன்பிசிலாம் கூட அதுவுமே ஒரு பட்டய படிப்பாக தான் இருப்பாங்க. அப்படி பார்த்தாலுமே அதுக்குரிய பின்விளைவுகளாக இருக்குன்னா அது ஒரு லட்சம் ஊழல் வாங்குவதற்கான ஒரு நம்மளாம் பயிற்சி கொடுக்குற காலமாக நம்மகிட்டேயாவது நடக்கிற மாதிரி. அப்போது முதல்ல ஒரு படிப்பு, கல்வி, பட்டய படிப்பு அப்படின்றதெல்லாம் என்னன்னு தரணும், ஒரு சுதந்திரத்தை தரணும், நம்பிக்கையை தரணும், மகிழ்ச்சியை தரணும். நான் தமிழ் பட்டய படிப்பு நான் தேர்வு செய்கிறேன் அப்படிங்கும்போது அது வெறுமனே படிப்பு மட்டும் இல்லை, அதுக்குள்ள அவ்வளோ எல்லாமே இருக்கும். சமூகம், அறிவியல், மருத்துவம் எல்லாமே இருக்கும். அது போல ஒவ்வொரு பட்டய படிப்புக்குள்ளும் எல்லா விஷயமும் கலந்துருக்கிறது தான் அவனுக்கு புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் அவனுக்கு எது ரொம்ப ஆர்வமானதோ அதை அவன் படிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கணும். இதில் வந்து இதுதான் முக்கியம், இந்த மதிப்பெண் அடிப்படையில் இருக்கிறது அல்லது தேர்ச்சி ஃபஸ்ட்டு செகண்ட் இப்படிலாம் இல்லாமல் அறிவு சார்ந்து இயங்க நம்பிக்கையை தரக்கூடியதா அந்த உருவாகும். இதுக்கு நாம மட்டும் பேசி பலனில்லை. கல்விகள், நிர்வாகம் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே பேசணும். அதை நீங்கள் தேர்வு செய்யும் முறை, இலக்கு இது எல்லாமே அதை சார்ந்தது தான் நினைக்கிறேன். பெரிய பெரிய நிறுவனங்கள் தான் கூட அதுக்கு பெரிய அளவு சப்போர்ட் பண்ணணும். சுய விருப்பம் போட்டிருக்கீங்க. விழிப்புணர்வு என்பது அவனுடைய உள்ள இருக்கிற பவர். அவன் எதை விரும்புகிறாங்க இல்லை அவங்கள்ட்ட கேட்கணும். யாருமே கேட்கறதில்லைன்றத கூட இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய அவன் ஏதோ ஒரு